தமிழ்நாட்டில் 126 எம்எல்ஏக்கள் மீது கிரிமினல் வழக்குகள். முதலிடத்தில் எந்த கட்சி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள்ல 120 பேர் மீது குற்றவியல் அதாவது கிரிமினல் வழக்குகள் பதிவாக இருக்கு. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ஏடிஆர் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பகம் அமைப்பு ஆகியவை 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற 234 வேட்பாளர்கள்ல 233 பேருடைய சுயவிவர பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பிரமாண பத்திரத்துல 233 பேர்ல அதாவது 54% 126 எம்எல்ஏக்கள் தங்கள் மீது குற்றவியல் வழக்குகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கொலை, கடத்தல் இது போன்ற கடுமையான வழக்குகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் ஒரு எம்எல்ஏ தன் மீது கொலை வழக்கு இருப்பதாகவும் 6 எம்எல்ஏக்கள் தங்கள் மீது கொலை முயற்சி வழக்குகள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் அதிகபட்சமா தாவேகே எம்எல்ஏக்கள் 38%, 107 பேர்ல 41 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா 60%, 5 பேர்ல 3 பேர் மீது குற்ற வழக்குகள் இருக்கின்றன. இதே போல திமுக 63%, அதுல பாத்தீங்கன்னா 59 பேர்ல 37 பேர் மேலையும், அதே போல அதிமுகவுல 70%, 47 பேர்ல 33 பேர் மேல குற்ற வழக்குகள் இருக்கின்றன. இதுல இறுதியா பாமக 100%, 4 பேர் மீதும் குற்ற வழக்குகள் இருக்கின்றன. முந்தைய ஆண்டுகள்ல அதாவது 2021 பார்த்தோம்னா 234 எம்எல்ஏக்கள்ல 134 எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவாகியிருக்கு. இதே போல 2016 75 எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவாகியிருக்கு. அதே போல 2011 70 எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இப்படி குற்ற வழக்குகள் இருந்த எம்எல்ஏக்கள் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. என்னை பொறுத்தவரை இனி வரும் காலங்களில் இது போன்ற எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.